வெல்கம் பேக் சாட் லேர்னிங். இன்னைக்கு இங்கிலீஷில் வாங்காரி மாத்தா எழுதியிருக்க நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். இவங்க April 1st 1940 பிறக்கிறாங்க. இவங்க கென்யாவை சேர்ந்த ஒரு சூழல் பாதுகாப்பு போராளி, மரங்கள் நடுறது, பெண்கள் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, சமூக நீதி கேட்டு போராடினவங்க. இவங்க உருவாக்கிய கிரீன் பெல்ட் மூமெண்ட்டை தான் உலகம் முழுவதுமே புகழ்பெற்றதாக இருந்தது. இவங்களுக்கு ஏன் நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க செஞ்ச 3 முக்கியமான விஷயத்த வச்சு தான் இவங்களுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸை ஜனநாயகம் கொடுத்துச்சு. அது என்னென்னா, அவங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உருவாக்குனவங்க, பெண்களுக்கான உரிமைக்காக போராடினவங்க, ஜனநாயகத்திற்கான போராட்டத்தையும் தொடங்கி வச்சவங்க. அந்த நோபல் ப்ரைஸை வாங்கினதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டேஜில் மக்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் இந்த ஃபுல் லெசனுமே வாங்காரி மாத்தாய் எழுதியிருக்காங்க. இதில் இவங்க 4 முக்கிய பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. டியூட்டி டு ப்ரொடெக்ட் நேச்சர், பவர் ஆஃப் உமன், பீஸ் த்ரூ ஜஸ்டிஸ், ரைசிங் எபோவ் சேலஞ்சஸ். ஸோ இதை டீட்டெயிலாக பார்ப்போம். அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டியூட்டி டு ப்ரொடெக்ட் நேச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சன் ஒரு செடியை வளர்க்குறாங்க, நடுறாங்கன்னும் போது அந்த இடத்துல நேச்சரை மட்டும் அவங்க டெவலப் பண்ணலை, அந்த ஒரு நாட்டுடைய எதிர்காலத்தையே அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டன் சொல்லியிருந்தது தான் இதுலேயும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே, தனித்தனி மனுஷங்களுக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்களும் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் பாயிண்ட் பவர் ஆஃப் விமனில் என்ன சொல்கிறாங்க, எல்லா பெண்களுக்குமே சமையல் படி மட்டும்தான் அவங்களுடைய வேலை பொறுப்புன்றது இல்லாமல் அதை தாண்டி நாட்டிற்கும் அவங்க சேவை முக்கியன்றதை இங்கே சொல்கிறாங்க. அவங்களோட தேர்ட் பாயிண்ட் பீஸ் த்ரூ ஜஸ்டிஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைதின்னு எல்லாரும் போராடுறாங்க, நாங்களும் போராடணும். அந்த அமைதியை நாங்கள் என்ன கேட்குறோம் தெரியுமா, நீதி, சுதந்திரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இந்த 3ம் கலந்தது தான் அமைதின்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஃபோர்த் பாயிண்ட் ஃபார் எபோவ் சேலஞ்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ் கண்டிப்பாக அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க லைஃப்பில் இவங்க பார்த்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா, தாக்குதல், கைது, அரசோட எதிர்ப்பு. ஆனால் இதையெல்லாம் அவங்க ரீசனாக சொல்லி இவங்களோட அந்த க்ரீன் பெல்ட் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணலை. இந்த என்விரான்மெண்ட்காகவும் விமனோட ரைட்காகவும், இதையும் தாண்டி ஆஃப்ரிக்கன் பீப்புளோட ரைட்ஸ்க்காகவும் இவங்க போராடினாங்க. ஒய் பிகாஸ் வாங்காரி மாத்தாய், அதாவது நோபல் ப்ரைஸை வாங்கினவங்க ஒரு பிளாக் பீப்புள், ஆஃப்ரிக்கன் பீப்புள். இப்போ பரவாயில்ல, ஆனால் முன்னையெல்லாம் ஆஃப்ரிக்கன் பீப்புளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அவங்க வளரக்கூடாது, அவங்க பேசக்கூடாது, அவங்களுக்கான ரைட்ஸை கேட்கவே கூடாதுன்னு சொன்ன டைம் அது. ஆனாலும் அவங்க போராடினாங்க. இவங்க பிலீவ் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த நியூஸ்க்கு அப்புறம், அதாவது ஆஃப்ரிக்கன் பீப்புளான வாங்காரி மாத்தாய் நோபல் ப்ரைஸை வாங்கினாங்கன்ற இந்த நியூஸுக்கு அப்புறம் ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸுக்கும் பிளாக் பீப்புள்ஸுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத வாங்காரி மாத்தாய் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. அண்ட் ஷி ஆல்சோ ரிக்வெஸ்ட் ஆல் தி விமென்ஸ், நாட் ஒன்லி பிளாக் பீப்புள்ஸ், எல்லா விமென்ஸையுமே இவங்க ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நீங்களும் வந்து போராட்டத்தில் கலந்துக்கோங்க, விச் மீன்ஸ் சமையல் படியிலேருந்து போராட்ட தளத்துக்கு வாங்க அப்படின்றத சொல்லி அவங்களோட இந்த ஸ்பீச்சையும் ஃபினிஷ் பண்ணுறாங்க. லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை படிக்கலாம். தேங்க்யூ.